ஒருவரே பலமுறை வங்கியில் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதை கட்டுப்படுத்த வங்கிக்கு செல்பவர்களின் வலது கை ஆள்காட்டி விரலில் இன்று முதல் மை வைக்கப்பட உள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், சொல்லுங்க, இப்போ நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வங்கிகள்ல பணத்தை மாற்ற வரும் வாடிக்கையாளர்களுடைய கூட்டம் எப்படி இருக்கு? தற்போது நம்ம ரிசர்வ் வங்கி முன்பு நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே ஏராளமானவர் இன்றும் 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றி 4500 ரூபாய் அதிகபட்சமாக பெறுவதற்காக ரிசர்வ் வங்கி முன்பு நின்று கொண்டிருக்கக்கூடிய நபர்களுடைய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரே நபர் மீண்டும் மீண்டும் வருவதை தடுப்பதற்காக வலது கையுடைய விரலில் மை வைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இங்கு பார்த்திங்கன்னா வரக்கூடிய நபர்கள் தங்களுடைய ஆதார், ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை காட்டி அதிகபட்சம் 4500 ரூபாய் வரை மாற்றிக்கொள்ள முடியும். ஒரே நபர் மீண்டும் மீண்டும் வருவதை தடுப்பதற்காக ஏற்கனவே ரிசர்வ் வங்கி முன்பு உள்ளே அனுமதிக்கப்படக்கூடிய நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அவருடைய ஆவணங்களும் சரிபார்க்கப்படும். அது மட்டும் இல்லாமல் கைரேகை பதிவுப்படும். வலது கட்டவர்களுடைய கைரேகை பதிய வைத்த பிறகு அந்த நபர் உள்ளே அனுமதிக்கப்படுவார். இதன் காரணமாக அதே நபர் மீண்டும் ரிசர்வ் வங்கிக்கு தன்னுடைய 500, 1000 ரூபாய்களை மாற்றி 4500 ரூபாய் பெறுவது என்பது இயலாத காரியம். இருந்தபோதும் மத்திய அரசு வங்கிகளில் ஒரே நபர் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் ஆவணங்களை காட்டி பணத்தை பெறுவது நடைபெற்று வந்தது. அதனை தடுப்பதற்காக மத்திய அரசு அறிவித்திருக்கிறார்கள். வலது கையினுடைய கட்டவரலில் ஒரே நபர் மீண்டும் மீண்டும் வருவதை தடுப்பதற்காக கட்டவரலில் அதாவது வலது கையினுடைய விரலில் மை வைக்கப்படும். இதன் காரணமாக அவர் மீண்டும் வந்தால் அடையாளம் காணப்படும் அப்படிங்கிற தகவல் அடிப்படையில் அந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ரிசர்வ் வங்கி முன்பு காத்திருக்கக்கூடிய நபர்கள் ஏற்கனவே கைரேகையை பெறப்பட்ட நபர் மீண்டும் இங்கு வருவது தடுக்கப்படும். இருந்தபோதும் இன்று இங்கே ஒரு 230 பேர் உள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கார்கள். அவர்களுக்கு கைரேகை பதியப்பட்டு ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அவர்கள் உரிய ஆவணங்கள் இருந்தால் 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றி 4500 ரூபாய் பெற முடியும். ஆனால் இங்கு வரக்கூடிய நபர்களுக்கு இன்று கைரேகை, அதாவது இந்த மையில் வைக்கப்பட மாட்டாது. மை இன்னும் ரிசர்வ் வங்கிக்கு வரவில்லை. இருந்தபோதும் மை வந்தால் வரக்கூடிய நபர்களுக்கு கைரேகை பதியப்பட்டு மற்றும் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அவர்களுக்கும் மை வைக்கப்படுங்கிறதா ரிசர்வ் வங்கியுடைய தகவலாக இருக்கிறது. வங்கிகளில் இன்னும் ஒரு சில வங்கிகளில் இந்த மை கிடைக்கப்பெறவில்லை. பிற்பகலுக்கு பிறகு மை கிடைக்கப்பட்ட உடனே வரக்கூடிய நபர்களுக்கு மை வைக்கப்பட்டு 4500 ரூபாய் அதிகபட்சமாக மாற்றுவதற்கு உண்டான நடவடிக்கைகள் வங்கியின் மூலமாகவும் ரிசர்வ் வங்கியிலும் வரக்கூடிய நபர்களுக்கும் அதே நடைமுறை பின்பற்றப்படுகிறதா ரிசர்வ் வங்கியுடைய தகவலாக இருக்கிறது. பாஸ்கர், இப்போ உங்க பக்கத்துல நிறைய வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. தங்களுடைய கைகள்ல மை வைக்கக்கூடிய இந்த அறிவிப்பு குறித்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அவங்க கிட்ட கருத்து கேளுங்க பாஸ்கர். நிச்சயமாக இங்கு ஏராளமானோர் நின்று கொண்டிருக்கின்றனர். முதியோர்கள் இருக்கின்றனர், பெண்கள் இருக்கின்றனர். வரக்கூடிய நபர்களுக்கு என்ன முறை நடைமுறை பின்பற்றப்படுகிறது என்பது குறித்து கேட்கலாம். சார், ரிசர்வ் வங்கியில் நீங்கள் உங்களுடைய பணத்தை மாற்றுவதற்காக வந்திருக்கிறீங்க. மை வைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை எப்படி பார்க்குறீங்க? மை வைக்கிறது ஒரு தான் எடுக்க முடியும், திரும்ப எடுக்க முடியாது. இருக்குது. ஒவ்வொரு நாளுமே இங்கே நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஒரு ட்ரிப் எடுத்தால் நல்லது தான், இன்னும் பிரச்சனை கிடையாது. வைக்கிற நல்ல சிஸ்டம் தான் அது. மை வைக்கிறனால அடுத்த கள்ள பணம் மாற்ற முடியாது. கரெக்டான கரெக்டான இது ஆடுது. ஆனால் இருந்தபோதும் கூட்டம் இங்கே எப்பவுமே குறைவாக இல்லை. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? பழைய நோட்டுகள் அதிக மக்கள்கிட்ட இருக்கிறனால அதை மாற்ற வர்றாங்க. சில்லறை கிடைக்கல, அதனால் மாற்ற வர்றாங்க. நீங்கள் மை கையில் வைக்கப்படும், இதனால் ஒரே நபர் மீண்டும் வருவது தடுக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இங்கே நபர்கிட்ட கேட்கலாம். இந்த ஒரே நபருக்கு வருவதை தடுப்பதற்கு மை வைக்கப்படும் என்று அறிவித்திருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம்தான். ஏன்னா ஒருத்தர் திரும்பி வாங்கினா அடுத்த பப்ளிக்கு பணம் கிடைக்காம போகிற அவசியம் இருக்கு இல்லையா? அதனால் பிகினிங் இது ஃபஸ்ட்டே இதை ஃபாலோ பண்ணிடணும். கொஞ்சம் லேட்டாக ஃபாலோ பண்ணால மக்களுக்கு கஷ்டம்தான். கொஞ்சமாக வங்கியில் வைக்கப்படுவது போல இங்கே ரிசர்வ் வங்கி முன்பு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் மை வைக்கப்பட வேண்டும் கோரிக்கை இருக்கா? நபர்கள் மை வைக்கப்படுவது வரவேற்புக்குரிய விஷயம். ஒரே நபர் மீண்டும் வரிசையில் நின்று பல்வேறு ஆவணங்களை காட்டி தங்களுடைய பணத்தை மாற்றி 4500 ரூபாய் வரை அதிகபட்சமாக பெறக்கூடிய நடவடிக்கையை தடுக்க முடியும். அதிகபட்சமாக அரசு அறிவித்திருக்கக்கூடிய 4500 ரூபாயை ஒருவர் ஒரு முறை மட்டும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கிறது. அதை பல்வேறு ஆவணங்களை காட்டி மறுபடியும் வருவது தடுக்கப்படும். இதன் காரணமாக மை வைக்கப்படுங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்தாக இருக்கிறது.
வங்கிகளில் பணத்தை மாற்ற வரும் வாடிக்கையாளர்களுக்கு இன்று முதல் வலது கையின் ஆள்காட்டி விரலில் மை வைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருந்தது. ஆனாலும் பல வங்கிகளில் மை வந்து சேராததால் நாளை முதல் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது. தற்போது ரிசர்வ் வங்கி வளாகத்தில் மக்கள் கூட்டம் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருந்தது என்பது பற்றி எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிய தகவல்களை பார்த்தோம்.